ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு புதினா சட்னி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். வாங்க இந்த புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இது செய்கிறதுக்காக நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன். இப்போ இது கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பருப்புலாம் நல்லா கலர் மாறினதும் நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நம்ம செய்கிற மாதிரியே இதே மாதிரி நீங்கள் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிறதுக்குள்ளே நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒரு 2 தடவை அலசிட்டு நம்ம தண்ணி இல்லாமல் இருத்து வச்சுக்கலாம். இந்த சட்னியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கூட ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ இது மண்ணெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நான் அலசி வெடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம்லாம் போட்டோம் இல்லையா, அது நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இந்த சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப இது வதக்க தேவையில்லை. ஒரு 2 பெரட்டு பெரட்டிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினவுடனே நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுக்க போகிறோம். நீங்கள் இதில் மஞ்சத்தூள் சேர்க்குறதுனால நல்ல கலராக சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லாவே சூடு ஆறிடுச்சு. இதை நான் ஒரு ஓட்டிட்டேன். உப்பு சேர்க்க நான் மறந்துட்டேன், அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தாளிப்புக்கு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. நல்லா கடிப்படும் போது சூப்பராக இருக்கும். உளுந்தும் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டை நான் தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நம்ம வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னி அதில் ஊற்றி நல்லா ஒரு கலரி இறக்குனீங்கன்னா சூப்பரான புதினா சட்னி ரெடி. நம்ம குழம்பு இல்லாத டைமில் சுட சுட சாதத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த சட்னியை சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.